முருகப்பெருமானை நினைத்து மனமாற துதிக்கத் தொடங்கினார் அருணகிரிநாதர். அம்பாள் சிறு விளையாட்டை நிகழ்த்த விரும்பினால் முருகனை தன் மடியில் அமர்த்தி தன் கரத்தால் அணைத்துக் கொண்டாள். அருணகிரிநாதரோட பாடலுக்கு எழுந்தோடி வர முடியாமல் அன்புக்கும் பக்திக்கும் இடையில் அல்லாடினார் முருகப்பெருமான். இந்த காட்சியை அருணகிரிநாதர் தன்னோட மனக்கண்ணுல தெரிஞ்சுக்கிறாரு. தன் பாடலோட முறையை மாற்றி பாடுறாரு. மயில் ஆடி வர அதில் நீ ஏறி என்னை வந்து காக்க வேண்டும் அப்படின்னு பாடுறாரு அருணகிரிநாதர். இதை கேட்டதும் அன்னைக்கு மனமும் கரமும் ஒரு சேர நெகிழ்ந்தது. மெல்ல விடுத்தாள், முருகனை செல்ல விடுத்தாள். மயில் மீதேறி அமர்ந்த முருகன் ஒரு கணமும் தாமதிக்க கூடாது அப்படின்னு அங்கிருந்த மண்டப தூணில் இருந்து வெளிப்பட்டார். அருணன் உதிப்பதை எப்படி அகிலத்தில் உள்ளோர் எல்லோரும் காண முடியுமோ அதுபோன்று அங்கு முருகன் உதித்ததை அண்ணாமலையில் மன்னவரிலிருந்து மக்கள் அனைவரும் கண்டுகளித்தனர். கம்பத்திலிருந்து வெளிப்பட்டதால் திருவண்ணாமலையில இருக்க முருகனுக்கு கம்பத்து இளையனார் அப்படிங்கிற பெயர் வந்தது.